இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு படத்தோட விமர்சனம் என்ன படம் அப்படின்னா இட்லி கடை அப்படின்னு தனுஷ் அவர்கள் நடித்து வெளிவந்த ஒரு படம் தான். தனுஷ், அருண் விஜய், ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா மேனன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பட்டாளமே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. தனுஷ் அவர்கள் டைரக்ஷனுக்காகவே வந்து நிறைய பேர் இந்த படத்துக்குள்ளே வந்து வந்தாங்க. அதோட ப்ரொமோஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து நடந்துச்சு. திருச்சி, மதுரைன்னு சொல்லிட்டு எல்லா சிட்டிலையுமே வந்து ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப இறங்கியுமே பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ரீச் ஆச்சு. ஒரு ப்ரொமோஷன்ஸ்லையுமே வந்து ராஜ்கிரண் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து முதல் டைரக்ட் பண்ணும்போது முதல் ஹீரோ வந்து ராஜ்கிரண் அவர்கள் தான். அதே மாதிரி தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறப்பையும் வந்து ஹீரோ வந்து ராஜ்கிரண் தான். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. இன்னொன்று வந்து என்னோட படத்தில் வந்து ராஜ்கிரண் அவர்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு நல்லது அப்படின்றதையுமே வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ராஜ்கிரனுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக வந்து அதை ஸ்பீச்செலாம் வந்து இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திபன் அவர்களுமே வந்து நான் ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து தனுஷோட டைரக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கார், டைரக்ஷன் பண்ணுறாரு, ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹிந்தியில் ஒர்க் பண்ணுறாரு, ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்திபனே வந்து தனுஷ் அவர்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி சத்யராஜ் அவர்களுமே வந்து ரொம்ப நாளாக நடிக்க வேண்டியது, பட் ஆனால் இப்போ எனக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அருண் விஜய் அவர்களுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இப்போ ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோடய கிராஃப் வந்து எப்படின்றது தெரியும், பட் இருந்தாலும் தனுஷ் பிரதர் வந்து ஃபோன் பண்ணார், அவர் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அக்செப்ட் பண்ணேன். இன்னொன்று தனுஷ் அவர்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வரதாருன்னா நான் நிறைய விஷயம் மாற்றுவேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சொன்னனால தான் நான் வந்தேன். அவரோட டைரக்ஷனில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் இருக்குது. அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து அவரோட ராயன் வந்து பார்த்துருக்கேன். ஒரு கேரக்டரோட ஸ்கெட்சுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ராயன் படத்தில் வந்து நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ நம்ம வந்து ஹீரோவை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிகிட்டு இருக்க படங்கள், நம்மளோட கிராஃப் எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்மளை ஒரு படத்தில் கூப்பிடுறாருன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும் அப்படின்றனால தான் வந்து நானே வந்து தனுஷ் அவர்களுக்காக தான் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிக்க அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அருண் விஜயுமே வந்து தனுஷ் அவர்களோட டைரக்ஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று எல்லாமே வந்து தனுஷ் அவர்களோட டைரக்ஷனுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னாங்க. பார்த்திபன் அவர்களுமே வந்து தனுஷ் அவர்களை வந்து தனுஷ் வந்து எப்படி கமல்ஹாசன் எப்படி வந்து ஒரு சகலகலா வல்லவனோ அதே மாதிரி தனுஷ் அவர்களுமே வந்து ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ சுற்றி வந்து இந்த படத்தில் வந்து ப்ரொமோஷன், இந்த படத்தோட அப்ரிஷியேஷன் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்னொன்று இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அப்பாவை நான் பார்த்த கதை, நான் வந்து சின்ன வயசில் பார்த்த கதை எல்லாத்தையுமே சேர்ந்து தான் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப வில்லேஜ் செட்டப்பில் மக்களுக்கு நெருக்கமாக எமோஷ்னலான ஒரு படத்தை கொடுக்கலாம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதே வந்து சொல்லியிருந்தாங்க. ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் செட்டப்பில் ஒரு இட்லி கடை, அப்புறம் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வில்லன்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ரொம்ப அந்த ட்விஸ்ட் த்ரில்லர்லாம் இல்லாமல் ரொம்ப ஓப்பனான ஒரு படமாக தான், அழகாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் வந்து அந்த ட்ரைலர் பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ செப்டம்பரில் வந்து 2 படம், அக்டோபரில் வந்து 2 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து இட்லி கடையும், நாளைக்கு வந்து காந்தாரம் ரிலீஸ் ஆகுது. வேறு எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை. ஏன்னா நிறையா வந்து ஹாலிடேஸ் வேறு அடுத்து ஒரு 2 to 3 days இருக்குது. அதனால் இந்த படத்தோட சக்ஸஸை வந்து எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு தான் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எப்படி வந்து இதை மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க. அதுவும் தனுஷுமே வந்து ஒரு சின்ன வயசில் வந்து நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண் இருக்காங்க, அருண் விஜய் இருக்காங்க, நித்யா மேனன் இருக்காங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக நித்யா மேனன் தலைவன் வந்து பெரிய ஹிட் கொடுத்துட்டு அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, இட்லி கடையில் வந்து நீங்கள் வந்து என்னை புதுசாக பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுமே இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்தால் வந்து இந்த படம் வந்து இட்லி கடை ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் தனுஷ் அவர்கள் வந்து இங்கே நடிச்சிட்டு இருக்காரு, அந்த பக்கத்து வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு, ஹிந்தி சினிமா போகிறாரு, ஹாலிவுட் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிஸி ஷெடியூலில் வந்து அவர் நடித்து டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி காலையிலே வந்து ட்விட்டரில் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படம் பார்க்குறவங்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து இந்த ஒரு ரிவ்யூவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு. ஸோ மார்னிங்கில் படம் பார்த்தவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக டச்சிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து முழுசாக பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலி என்டர்டெயினாக இருக்குது அப்படின்றது தான் வந்து எல்லாமே விமர்சனமாக வந்து வச்சுக்கிட்டே வராங்க. ஒரு ஓவராலாக பார்க்கும்போது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டான மூவி. ஸோ ஃபேமிலியாக போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து ட்விட்டர்லேயுமே வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூஸ்லாம் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்லோவாக போகுது. அதே நேரத்தில் வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகுது. ஜிவியோட சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோ சீக்வன்ஸு, அப்புறம் வந்து அந்த கண்ணுக்குட்டி சீனு, ப்ரீ இன்டர்வல், இட்லி டேஸ்ட் சீனு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ப்ரிடிக்டபுளாக இருந்தாலும் ஜிவி சாங்ஸும் அதோட எமோஷ்னலாக வந்து சீன்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவராலாக பார்க்கும்போது வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்றத வந்து ட்விட்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ரிவ்யூ பார்த்தோன்னா வந்து அதே மாதிரி தான் ப்ரிடிக்டபுள் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் வந்து நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே. ஸோ எப்போவுமே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து தனுஷுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பார். அதுவுமே நிறைய மேடையிலே சொல்லியிருக்காரு. தனுஷ் அவர்கள் வந்து ராயன்லேயே வந்து நடிக்க கூப்பிட்டாங்க ஒரு தம்பியா. பட் ஆனால் அவருக்கு துரோகம் பண்ணுற கேரக்டரில் வந்து நான் வந்து நடிக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அந்த 4 பேர்த்தில் ஒரு ஆளாக நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி சொல்லாமே போயிட்டார். அந்த அளவுக்கு வந்து தனுஷும் ஜிவியும் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல காம்பினேஷன். ரெண்டுக்குமே வந்து ஒரு நட்புமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். விட்டு கொடுக்காம வந்து அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருப்பாங்க. அவங்களோட பேட்டிகளுமே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ ரிவ்யூலாம் வச்சு பார்க்கும்போது வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பட் தனுஷோட அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிக்ஸு, அவரோட எமோஷ்னல் டச்சு, அப்புறம் ஜிவியோட மியூசிக்கு, அப்புறம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்கான சில விஷயங்கள் அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து என்கேஜிங்காகவும் இருக்குது. அந்த ஒரு பவர் பாயிண்ட் ஜோனில் வந்து இருக்குது. எமோஷ்னலாக வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயினராக இருக்கும் அப்படின்றத வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலான ஒரு பப்ளிக் ரிவ்யூவோ அது வந்து நமக்கு இனிமேல் தான் போக வரும். ஏன்னா இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். மேபி சில ஸ்டேட்டில் வந்து காலையிலே வந்து முடிச்சிருக்கும். பட் ஆக்சுவலாக ரிவ்யூவோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல ஒர்க் ஆகுது. தனுஷோட டைரக்ஷனும் அவரோட சில சீன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரெடிக்டபிளான ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு பவர் பாயிண்ட் ஜோன் வந்து எப்படி இருக்குமோ ஒரு அழகான ஒரு எமோஷனலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னாக இருக்க மாதிரி இந்த படமே வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஜோனில் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலாக ப்ரெடிக்டபிள் சீன் தான். பட் இருந்தாலும் வந்து எமோஷனலாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்றத வந்து எல்லாமே ட்விட்டர்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹாலிடேக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்களோட ட்விட்டர் விமர்சனம்லாம் வந்து பார்க்குறப்ப தெரியுது. பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அஃபிஷியலான ஒரு ரிவ்யூ வந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் தாராளமாக போய் படத்தை வந்து நீங்களே பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தால் தாராளமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஏன்னா வந்து நம்ம ட்விட்டர்லேருந்து சில இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் அப்லோட் பண்ணுறோம். மேபி அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கலாம். பட் நீங்கள் போனப்போ உங்களுக்கு இதோட நல்லாவே பிடிச்சிருக்கலாம். நீங்கள் பர்சனலாக போய் படத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸோ தேவையில்லாமல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களும் அவங்களாம் ட்ரஸ்ட் பண்ணாமல் நீங்களாக போய் படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக போய் ஃப்ரெண்டுகள்கிட்ட சொல்லுங்கள். தாராளமாக போய் பாருங்கள். ஸோ ஒருத்தவங்க வந்து நெகட்டிவான இப்போதைக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. எந்த படம் வந்தால் அதை எப்படி வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இங்கே ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வர்றப்பையும் வந்து சில ஒரு குரூப்பே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த படம் வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய மைனஸ் கண்டுபிடிச்சி ஒரு 2 நாள் வந்து இந்த படத்தை வந்து போட்டு டம்னு அடித்தா அடுத்து இந்த படத்தை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்கே வந்து ஒரு பெரிய குரூப்பே வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ தனுஷ் அவர்களுமே வந்து மேடையில் என்ன சொன்னாங்கன்னா வந்து படமே வந்து ஒரு 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த படத்தோட முடிகிற டைம் வந்து ஒரு 12 மணியாச்சும் இருக்கும். பட் ஆனால் 1 மணி ஆகும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்லிட்டு படம் வந்து நல்லா இல்லை, படம் வந்து மொக்கையாக இருக்குது, படத்துக்கு போகாதீங்க, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, இந்த படத்தோட காப்பி இது, இதோட காப்பி இதுதான், தனுஷோட டைரக்ஷன் வந்து நல்லா இல்லை, பாட்டு சுத்தமாக சரியில்லை, மியூசிக் சரியில்லை, ஹீரோ வந்து இதுக்கு செட்டே ஆகலை, இந்த படத்தில் வந்து நிறைய வந்து மைனஸ் இருக்குது, இந்த படத்தை இதோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு படம் வராததுக்கு முன்னாடியே படம் பார்க்காமையே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து நெட்டில் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதை வந்து நம்பாதீங்க. நீங்கள் போய் டைரெக்டாக படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா தாராளமாக வந்து ஃப்ரெண்டுகளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனே வந்து நிறைய குரூப் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரெய்லர் வந்தோடனே வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரோல் மட்டும் தான் பண்ணணும்னு. ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே வந்து அந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுமே வந்து ஹீரோ வந்து ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்கும் போதே வந்து அந்த ஸ்பீச் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரோல் மெட்டீரியலாக வந்து அந்த படத்தை வந்து கொண்டு போய்கிட்டே வந்து இருக்காங்க. படம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட ஒரு அஜெண்டா என்னவாக இருக்குன்னா, முதல் 1 டே ஃபுல்லாக ஒரு 4 ஷோக்கு வந்து நம்ம நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா அடுத்த ஒரு 3 நாள் வந்து இந்த படத்துக்கு போக மாட்டாங்க. அது இந்த படத்தை வந்து ஈஸியாக அடித்து உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய அவங்களுக்கு பணமும் கிடைக்குது அப்படின்றதையே வந்து ஏகப்பட்ட பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர் வந்து நிறையவே சொல்கிறாங்க, இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இவன் தனஞ்சயன் அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் பிரேம் அவருமே வந்து ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ நெகட்டிவாக வந்து இங்கே நிறையா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு படத்தை போட்டு முதல் 2 நாள் வந்து அடிக்கணுன்னே வந்து நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நீங்கள் எதையுமே நம்பாதீங்க, தாராளமாக நீங்கள் போய் படத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள், ரிவ்யூ பார்த்து முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் குமாரராஜா கூட வந்து சொல்லியிருப்பாரு, தாஜ்மஹால் அடுத்தவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் போய் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. ஸோ அதனால் இப்போ சொன்னதே வந்து நான் வந்து ட்விட்டர்லேருந்து எடுத்து சொன்னது. பட் நீங்கள் பர்சனல் சஜஷன் வந்து நீங்கள் டைரெக்டாக போய் படம் பாருங்கள், நல்லா இருந்தால் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.